செய்தலும் எங்கள் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் ஏற்படும் தீமைகளை அகற்றி எங்களை பாதுகாத்தலும் இறுதியாக நல்ல மனத்தையும் முடிவற்ற பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தந்தலும் உடைய கொண்டாடினால் நாங்கள் பெரும் நன்மையின் வாயிலாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரை ஆளுநரோடு கேட்டறிந்து போற்றி புகழ்ந்து அப்பெயரில் விசுவாசம் கொள்வார்களாக. ஆமென். இந்த திருப்பலியானது இறந்து போன ஜோசப் அவருடைய ஆன்மையை பார்த்திக்காக மேரி அல்போன்சா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அதே போல சோனு மற்றும் பவன் அவர்களுடைய திருமண நல்ல விதத்தில் நடைபெறுவதற்காக புனித அந்தோணி நன்றி திருப்பலியாக புனித அந்தோணியாரை வழியாக அவர்கள் ஒப்புக் கொடுப்பவர் டேவிட் வனிதா மற்றவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும் மெல்வின் அவர்கள் புனித அந்தோணியாரின் வழியாக பெற்ற எல்லா நன்மைகளுக்காக நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுப்பவர் ரொசாரியோ சகாயமேரி அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறந்து போன கெரோலின் குரூஸ் மற்றும் ஃபெலிக்ஸ் லீனஸ் அவர்களுடைய ஆண்மையை பார்த்திக்காக குரூஸ் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய திருமண ஆண்டு விழாவை கொண்டாடும் காணிக்கராஜ் ஷலீனா அவர்கள் புனித திருக்குடும்பத்தின் வழியாக அவர்கள் பெற்ற நன்மைக்கு நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஒப்புக் கொடுப்பவர் காணிக்கராஜ் மற்றும் அவருடைய குடும்பத்தினர்கள். புனித அந்தோணியாரின் வழியாக பெற்ற நன்மைக்கு நன்றி திருப்பலியாக ரேசி, சுபாஷ், நிஷா, ஜோயல் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும் ஜெகநாதன் அவர்களுக்காக புனித அந்தோணியாரின் வழியாக அவர்கள் பெற்ற நன்மைக்காக ஒப்புக் கொடுப்பவர் பழனி அருணா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சுமித்ரா அவருக்கு நற்சுகம் பெற வேண்டுதல் வழியாக ஒப்புக் கொடுப்பவர் சுமித்ரா மற்றும் அவருடைய குடும்பத்தினர். புனித அந்தோணியாரின் வழியாக பெற்ற நன்மைக்கு நன்றி வழியாக கீதா, வின்சென்ட் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறந்து போன ஜூலியட் பாலு அவருடைய ஆண்மை எளிப்பாட்டிற்காக பாலு மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். புனித அந்தோணியாரின் வழியாக பெற்ற எல்லா நன்மைக்கு நன்றி வழியாக சார்ல்ஸ் ஆரோக்கிய மேரி அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறந்து போன ஐபி ஜார்ஜ், ஃப்ளோரி ஜார்ஜ் அவருடைய ஆண்மை எளிப்பாட்டிற்காக அகஸ்டின் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். புனித அந்தோணியாரின் வழியாக பெற்ற எல்லா நன்மைகளுக்காக நன்றி திருப்பலியாக சந்தோஷ், ஷாலினி, பிரதீப் மற்றும் நளினி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். புனித அந்தோணியாரின் வழியாக பெற்ற எல்லா நன்மைகளுக்காக நன்றி திருப்பலியாக மதர் தெரேசா அசோசியேஷன் உறுப்பினர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறந்து போன மேரி, அலெக்சாண்டர், ஜார்ஜ், ஜெனட், சலோமி அவர்களுடைய ஆண்மை எளிப்பாட்டிற்காக ஜாய்சி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். முன்னுரையில் சொன்னது போல இந்த திருப்பலியை முக்கியமாக மதர் தெரேசா அணியினர் அவர்கள் நடத்துகின்றார்கள். அவர்களுடைய பணி இந்த பங்கில் சிறந்தவங்க அவர்களுக்காகவும் முக்கியமாக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் அன்பிற்குரியவர்களே, தமது சீடர்களை இயேசு நற்செய்தி பணிக்காக அனுப்புகின்ற பொழுது அவர்களை இறை ஆற்றலால் நிறைத்து அனுப்புகின்றார். நீங்கள் நற்செய்தியை அறிவிக்கின்ற பொழுது பேய்களை ஓட்டுங்கள், நோய்களை குணமாக்குங்கள், எளியவருக்கு மகிழ்ச்சி தரும் நற்செய்தியை நீங்கள் அறிவிப்பீர்கள் என்று சொல்கின்றார். இன்று
அந்த சீடர்களை பின்பற்றி நாமும் இயேசுவின் திருத்தூதர்களாக பணியாற்ற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் வார்த்தையில் மட்டுமல்ல, நமது வாழ்வின் செயல்களால் இறைவனின் நற்செய்தியை மற்றவருக்கு எடுத்துரைக்க, வெளிப்படுத்த இந்த திருப்பலியில் அருள்வரம் பெறுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை கரை சிறந்த போதகராகவும் எங்களின் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கினீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் அருள் தாரும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். God.
நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சியை பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்பொழுது அவர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஒரு அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். அங்கிருந்தே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படித்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோய்களை குணமாக்கினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பிற்குரியவர்களே, ஒரு சில வினாடிகள் கண்களை மூடி உணர்ந்தவர் பதிவேற்று நாம் இறைவனிடம்
இந்த மாலை நேரத்தில் உம் அருகில் வந்திருக்கின்ற உம் மக்களை கருணையோடு பார்க்கின்றோம். நாங்கள் உம்மை புகழ்ந்து போற்றுகின்றோம். எங்களின் தந்தை என்று உம்மை அன்புக்குரிய பாசத்தோடு அழைக்கின்றோம். எப்பொழுதும் எங்களை உம் அருகில் அழைத்து நற்செய்தியை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றீர். நற்செய்தியை கேட்கின்ற நாங்கள் கவலை மறந்து மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதே உமது விருப்பம். ஆனால் எங்கள் குடும்பத்தில், எங்கள் உள்ளங்களில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ துன்பமான நிகழ்வுகள், அவமானமான செயல்கள், நாங்கள் தோல்வியிலே எங்களுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். வெற்றி வாழ்வை தேடினாலும் எங்களுக்கு கைகூடாமல் போகின்றது. உடலிலே நோய்கள், உள்ளத்திலே மன போராட்டம், அந்த பிசியலாஜிக்கல் சிக்னஸ், சைக்கலாஜிக்கல் சிக்னஸ் என்று எங்களை துன்பப்படுத்துகின்ற பலவிதமான பிரச்சனைகள், கண்ணீரும் கவலையும் நிறைந்த இந்த சூழ்நிலையில் நீரோ எங்களை பார்த்து நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்கின்றீர். என்ன நேர்ந்தாலும் உமக்கு நன்றி செலுத்த அழைக்கின்றீர். இடைவிடாமல் ஜெபிக்க சொல்கின்றீர். நாங்களோ தடுமாறிக் கொண்டிருக்கின்றோம். மகிழ்ச்சியின்றி கவலையால் அமிழ்ந்து விடுகின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக எங்களை உமது அன்பால், ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக. உலகம் முடியும் வரை எந்நாளும் இயேசு எங்களோடு இருப்பதால் நாங்கள் அவரோடு இருக்கின்ற வரையிலும் கவலைகளின்றி மகிழ்ச்சியோடு இருப்போம். மன துயரத்தை நீக்கி நம்பிக்கையோடு உம்மை நோக்கி நடந்து வருவோம். எங்கள் வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து எல்லாம் சுகமாக நடைபெற எங்களுக்குள் நீர் மகிழ்ச்சியான சூழ்நிலையை எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தருவீராக. இன்று அநேகர் கவலையோடு வந்திருக்கின்ற இந்த நிலையிலே மகளே, மகனே, தைரியமாயிரு. உன் விசுவாசம் உன்னை சுகமாக்குகின்றது. நான் எனது மகிழ்ச்சியால் உன்னை நிரப்புகின்றேன் என்று அவர்களை தேற்றுகிறார். சிலுவையின் பாடுகளால், உமது தியாக அன்பினால் எங்கள் இதயங்களை நிரப்பும், எங்கள் கவலைகளை நீக்கும். உம்மிலே ஆனந்தமாக வாழ்ந்திட எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து அன்னை மரியை போல உம்மை சார்ந்து வாழ உம்மிடமிருந்து அருள் வரங்களை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நேசப்பிதாவே. ஆமென். ஆனந்தம் ஆனந்தம் இயேசுவே என்றும் என் ஆனந்தம். அனைவரும் எழுந்திருந்து இந்த பாடலை நான் பாட தெரியும் பாடல். ஆனந்தம் ஆனந்தம் இயேசுவே என்றும் என் ஆனந்தம். பாடுவோம். ஆனந்தம் 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 சொல்ல போனா பாட்டே வரமாட்டேங்குது. வேற என்ன சோகமா பாட போனா விறுவிறுப்பா வேகமாக பாடிக்கொண்டிருக்கும். கண்ணீர் விட்டுக் கொண்டு ஆனந்தம் ஆனந்தம் இயேசுவே என்றும் என் ஆனந்தம். சிம்பிளான வார்த்தைகள். ஆனந்தம் ஆனந்தம் இயேசுவே என்றும் என் ஆனந்தம். கவனிக்க மாட்டேங்கிறீங்க. நான் இங்கிருந்து போறப்போ கடைசியில் உங்க ராமகத்திலிருந்து போயிருவோம். ஆனந்தம் ஆனந்தம்
பாடுங்க. ஆனந்தம் ஆனந்தம் இயேசுவே என்றும் இயேசுவே என்றும் என் ஆனந்தம். பாடுங்க. இயேசுவே என்றும் என் ஆனந்தம் 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 இயேசுவே என்றும் என் ஆனந்தம். இயேசுவே என்றும் என் ஆனந்தம். என்ன வாக்கு சொன்னீங்க? இயேசுவே. அந்த ஆனந்தத்தை தேடி பிடிக்கிறதா இருக்குது. ஆனந்தம் இல்லாமையே பாடுறீங்கன்னா என்ன சொல்றதுன்னா எப்படி சொல்லி பாராட்ட? ஆனந்தம் ஆனந்தம் இயேசுவே என்றும் என் ஆனந்தம். பாடுவோம். ஆனந்தம் ஆனந்தம் இயேசுவே என்றும் என் ஆனந்தம். ஆனந்தம் 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 இயேசுவே என்றும் என் ஆனந்தம். இயேசுவே என்றும் என் ஆனந்தம். ஆனந்தம் ஆனந்தம் இயேசுவே என்றும் என் ஆனந்தம். சோகமா இல்லாமல் இருக்க விரும்புகிறோம் ஃபாதர். நாங்கெல்லாம் கொஞ்சம் ஜாலியா இருக்க, கடவுளின் ஆனந்தமா இருக்க ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்றவங்கலாம் கை தட்டி சந்தோஷமாக பாடுங்கள். ஆனந்தம் ஆனந்தம் இயேசுவே என்றும் என் ஆனந்தம். ஆனந்தம் ஆனந்தம் இயேசுவே என்றும் என் ஆனந்தம். ஆனந்தம் 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 இயேசுவே என்றும் என் ஆனந்தம். இயேசுவே என்றும் என் ஆனந்தம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் எல்லோரும் என்னிடம் வாருங்கள். உம்மை சுமந்து சோர்ந்திருப்போர் சூப்பராகும் பாடலையா? சூப்பர். சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் எல்லோரும் என்னிடம் வாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் எல்லோரும் என்னிடம் வாருங்கள். ஆனந்தம் 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 இயேசுவே என்றும் என் ஆனந்தம். இயேசுவே என்றும் என் ஆனந்தம். அதாவது நீ எந்த அளவுக்கு ரொம்ப விசாலமாக பிராணா ஆனந்தமாக இருக்க விட்டு கொடுத்து அந்த பாடலை பாடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் சும்மா வெள்ளம் பாயுறது போல புயல் போல அந்த ஆனந்தம் வரும். இந்த பாட்டுக்கு சீரியஸா இருந்துக்கிட்டு பாடல் அது மாதிரி பாடுறாரு. நம்ம அந்த மாதிரிலாம் சிரிச்சுட்டு பாடுறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மகிழ்ச்சியே ஒத்து வராது. நீங்க பாட்டுக்கு எப்போதுமே துக்க தேவர ஸ்திதியிலேயே இருப்பீங்க. அதனால மகிழ்ச்சியை நீங்கள் தான் கடவுளுடைய அருளோடு சேர்ந்து அதிகமாக திறந்து விட வேண்டும். The key for joy is with you. அந்த மகிழ்ச்சிக்கான சாவி உங்கள் கையில் இருக்கிறது. அதை விட்டு அதை திறக்காம நீங்க பாட்டுக்கு சீரியஸா இருந்தீங்கன்னா பிரசங்கம் வைக்கிறவங்களும் படு சீரியஸ் ஆகிட்டு போயிடுவாங்க. ஆனந்தம் ஆனந்தம் இயேசுவே
வலுவற்றவனும் நான் ஒரு போர் வீரன் என்று சொல்லிக் கொள்ளட்டும். உன்னால் முடியவில்லை, சக்தி இல்லை என்று சொன்னாலும் நீ ஆண்டவரின் வார்த்தையால் நான் சக்தியோடு இருக்கிறேன், கடவுள் எனக்கு உறுதியை தருகின்றார், ஆற்றலை கொடுக்கிறார் என்று சொல்லிக் கொள்ளட்டும். அதை நாம் இப்போது விசுவாச அறிக்கையாக பாடுவோம். வலுவற்ற நானும் போர் வீரனாம், வல்லமையை என்னில் தருகின்றார். வலுவற்ற நானும் போர் வீரனாம், வார்த்தை எல்லாமே பாடி முடிச்சிருக்கீங்க சக்சஸ்ஃபுல்லா. அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். வலுவற்ற நானும் போர் வீரனாம், வல்லமையை என்னில் தருகின்றார். வலுவற்ற நானும் போர் வீரனாம், வல்லமையை என்னில் தருகின்றார். ஆனந்தம் 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 அன்பின் செயலை செய்ய போகிறேன், பேரன்பு செயலை செய்ய போறேன். இவரோட என்ன பாடணும்? இயேசுவே என்றும் என் ஆனந்தம் அப்படின்னு சொல்லி பாடணும். இப்போ அவுட் ஆஃப் சேரிட்டி நீங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து கையை நீட்டி இயேசுவே என்றும் உன் ஆனந்தம் அப்படின்னு சொல்லணும். அது ரொம்ப கஷ்டம் தாங்க. அப்படின்னா அந்த செய்ய பழக்கம் இல்லை. மற்றவங்களை வாழ்த்துறது, நல்லா இருக்குன்னு சொல்றது, உனக்கு ஏழரை ஆரம்பிச்சுன்னு சொல்றதுன்னா ஓகே, நீ நாசமா போக உருப்படாம போக என்று கையினா அது கொஞ்சம் தெம்பா இருக்குது ஃபாதர். எப்படி ஃபாதர்? கடவுளுடைய ஆசீர்வாதத்தை சொல்லி நீ நல்லா இரு, உனக்குள் ஆண்டவர் இருக்கிறார் என்று இப்பொழுது இயேசுவே என்றும் உன் ஆனந்தம் என்று பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நீங்க சொல்ல வேண்டும். ஆனந்தம் ஆனந்தம் சொல்லுங்க. தயவு செய்து நாம் ஒருவருக்கு ஒருவர் கடவுளின் பிள்ளைகள் என்ற அந்த மகிழ்ச்சி ஆனந்தம் ஆனந்தம் உங்க பக்கம் நீட்டி நீட்டி இயேசுவே என்றும் முன்னானந்தம் சொல்றேன். ஒரு முறை கூட நீங்க யாருமே என்ன பார்த்து இயேசுவே என்றும் உங்களை ஆனந்தம் பார்க்கவே மாட்டேங்க. நீங்க சீக்கிரமா ஊருக்கு போய் சேரணும் பாரு. ஆனந்தம் இயேசுவே என்றும் பொன்னானந்தம், இயேசுவே என்றும் பொன்னானந்தம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இறை வார்த்தையை சொல்லி ஒவ்வொரு வார்த்தையிலும் பாடுகின்ற பொழுது அது ஒரு பவர்ஃபுல் பிரேயர். இங்கே சொல்லப்படுவதெல்லாம் விவிலியத்தில் இருக்கின்ற வார்த்தைகள். அதாவது நான் ஒவ்வொரு முறையும் எங்கேயாவது நற்செய்தி கூட்டம் நடத்துகிறானால் அதற்கு ஒரு கீ சாங், ஆண்டவரை எனக்கு ஒரு முக்கியமான ஒரு பாட்டு தரணும், ஒரு தீம் சாங் கொடுங்க நீங்க என்று கேட்பேன். அப்பொழுது வேறு ஒரு மறை மாவட்டத்தில் நாங்கள் மறை மாவட்டத்திற்கு ஒரு நற்செய்தி கூட்டம் 3 நாள் நடத்த அழைத்த பொழுது அப்பொழுதுதான் ஆனந்தத்தை பற்றி பேச
The joy of the Lord is my strength என்று நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பதை போல அந்த மகிழ்ச்சியை பற்றி நான் ஒரு பாடலை உம்மிடமிருந்து வாங்க வேண்டும் இயேசு என்று சொன்ன பொழுதுதான் ஆனந்தம் என்ற இந்த பாடலை கடவுள் கொடுத்தார். அதனால் பாடுகின்ற பொழுது எனக்கு அந்த நிகழ்வுகள் ஞாபகத்திற்கு வரும். அதனால் சுலபமாக மகிழ்ச்சி வரும். நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே கடவுள் செய்த நிகழ்ச்சிகளை நினைத்து பார்த்தால் இந்த பாடலோடு சேர்த்து மகிழ்ச்சி தானாக பெருக்கமாக வரும். ஒரு முறை பங்குசாமியார் அறை வீட்டில் இருக்கிற போது அவரை பார்க்கறதுக்காக 2 பேர் வந்தாங்க. ஒரு தாத்தாவும் பாட்டியும் அவரை பார்க்கறதுக்கு வர்றாங்க. ஜன்னல் வழியே பார்க்கிறார் ஃபாதர். இவங்க எப்பவுமே நம்மளை பார்க்க வந்ததே இல்லையே, இப்பதான் புதுசா வர்றாங்க. மற்ற கொஞ்சம் வயது குறைந்தவர்கள் இளைஞர்கள் மற்றபடியெல்லாம் எல்லாம் வந்தால் ஃபாதருக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மேட்டெல்லாம் பேசுவது. இந்த தாத்தா பாட்டி வந்து என்ன நம்மளை போர்டு அடிக்க போகிறாங்க, எப்படி நமக்கு பிரச்சனையாக இருக்குமோன்னு தெரியலையே, நம்ம எப்படியாவது அவங்க சமாளிக்கணும்னு சொல்லி கவலைப்படுகிறார். வந்ததும் ஹலோ தாத்தா பாட்டி வெல்கம், எப்படி இருக்கிறீங்க? அதை ஏன் கேட்குறீங்க ஃபாதர்? என்ன வேணும் உங்களுக்கு? நான் என்ன செய்யணும் உங்களுக்கு? ஃபாதர் நீங்கள் எதுவும் செய்ய வேணாம், எங்கள் 2 பேருக்கும் டைவர்ஸ் கொடுத்துருங்க. தாத்தா பாட்டி இப்போதான் கொஞ்சம் இருக்குது, கொஞ்ச காலம் தான், ஏற்கனவே முக்காவாக முடிச்சிட்டீங்க. இந்த கடைசி ரவுண்டில் போய் நீங்கள் டைவர்ஸ் கேட்குறீங்களே. இல்லை ஃபாதர், எனக்கு டைவர்ஸ் கண்டிப்பாக வேணும். என்னம்மா என்ன சொல்கிறேன், நீ என்ன அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? ஃபாதர் இவன் எப்போ பார்த்தாலும் என்னை அடித்து உடச்சுனே இருக்கிறான் ஃபாதர். அடி வாங்கி எனக்கு ஒன்றுமே முடியல ஃபாதர் உடம்புக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஐயா? ஃபாதர் ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி எப்போ பார்த்தாலும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறான். எனக்கு நிம்மதியும் இல்லை, தூக்கமும் இல்லை ஃபாதர். தயவு செய்து இவர்கிட்ட என்னை விடுதலை செஞ்சிருங்க, எங்களை பிரித்து விட்டுருங்க ஃபாதர். ஃபாதர் எவ்வளோ சொல்லி பார்த்தாரு, அவங்க கேட்குற மாதிரி இல்லை. சரிங்க தாத்தா பாட்டி, உங்களுக்கு ஞாபகம் இருந்தா அந்த திருப்பலி பூசையில பெரிய சடங்கு செஞ்சு உங்களை கணவன் மனைவியா ஏற்படுத்தினாங்க திருச்சபை குருவான முன்னால. அதனால நீங்க பிரிக்க சொல்றீங்க, டைவர்ஸ் பண்ணணும்னா அதுக்கு இதை விட பெரிய சடங்கு செய்யணுமே. ஆர் யூ ரெடி ஃபார் தட்? ஃபாதர் எவ்வளவு பெரிய சடங்கானாலும் பரவாயில்ல ஃபாதர், நாங்க ரெடி. எங்களை பிரிச்சு விட்டா போதும், நீங்க சொல்லுங்க என்ன செய்யணும். வாங்க கோயிலுக்கு போகலாம், 2 பேரும் வந்து முன்னாடி வந்து முடி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் ஆரம்பமாக துக்க தேவரசியம் சொல்ல போறீங்க. ஆமாம் ரொம்ப துக்கமாக தான் இருக்கிறோம், உண்மையாகவே உணர்ந்து சொல்லத்தான் போகிறோம். துக்க தேவரசியம் சொல்லணும்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா அந்த துக்க தேவரசியம் முடிக்கிறது. ஃபாதர் முடிச்சிட்டேன் ஃபாதர், சந்தோஷமாக சொன்னாங்க. அப்படியா? அவர் பெரிய பிளஸிங் கொடுத்தார், ஆசீர்வாதம் கொடுத்துவிட்டு ஸ்ப்ரிங்க்லர் எடுத்து பெரிய ஸ்ப்ரிங்க்லர் எடுத்து கொஞ்சம் அவர் மேல் தீர்த்தத்தை தெளித்தார். தெளிக்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அப்படி வீசினார். நெத்தியில் நன்கு இடிச்சது. அவர் இப்போ பாடல் இடிக்கிறாரு. நம்ம அவர் தீர்த்தம் தெளிப்பாருன்னு பார்த்தா மண்டையில் வந்து கொட்டுறாரு, வலிக்குது பார்த்தாங்க. சரி கேட்கலாம்னு பார்த்தா ஐயோ இது சடங்கு ஒரு ஐட்டமாக கூட இருக்கும், கேட்க போனால் வில்லங்கமாயிட்டு எடுத்துட்டு வாரு, இல்லைன்னு சொல்லிடுவாரு சொல்லிட்டு அமைதியாக சைலண்டாக இருந்தாங்க. ஓகே ஃபாதர், நாங்கள் துக்க தேவரசியம் முடிச்சிட்டோம், இப்போ நீங்கள் சந்தோஷ தேவரசியம் சொல்ல வேண்டும். ஆமாம், சந்தோஷமே இல்லாத இருக்கும், இப்போ சந்தோஷ தேவரசியம் வேணும். சரி ஆரம்பி சொல்லுவோம் என்று சொல்லி சந்தோஷ தேவரசியத்தை சொன்னாங்க. அப்போது முடித்த பிறகு ஃபாதர் வந்தார். அவர்களுக்கு ஒரு பிளஸிங் கொடுத்தார். ஸ்ப்ரிங்க்லரை எடுத்து திரும்ப அவர்களுக்கு நன் என்று ரெண்டு இடி கொடுத்தார். பிளஸிங் கேட்க முடியும். அந்த அம்மாவும் அந்த ஐயாவும் பார்க்குறாங்க, இந்த முறை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இடி, போன முறையை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது என்று பார்த்தாங்க. சொல்றதுக்கு மனசு வரலை. சரி அமைதியாக இருப்போம், எப்படியும் நம்ம பிரிச்சு விட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஃபாதர் மகிமை தேவ ரகசியம். ஓ ஷுவர், நாங்கள் மகிமை தேவ ரகசியம் சொல்லத்தான் போகிறோம்னு சொன்னாங்க. 3வது முறையாக ஃபாதர் வருகிறார். வந்து பெரிய பிரசிங் கொடுக்கிறார். அந்த
தீர்த்த செம்பை எடுத்து அவர்களுக்கு வீசி வீசி அடிக்கின்றார். இந்த முறை ஸ்ட்ராங்கரான ஹிட், பெரிய அடி விழுது. பார்த்த உடனே அவங்க 2 பேரும், ஃபாதர் இதோட முடிஞ்சிருச்சா ஃபாதர், இப்போதான் பாதி அளவு வந்திருக்கிறோம், இன்னும் நிறைய சடங்கு செய்ய வேண்டியது. யோ வாயா போயிடலாம், ஃபாதர் நம்ம கொள்ளுவாங்க தெரியுது, நீயே தேவலாம், இப்பதான் தெரியுது அந்த வசனுடைய அருமை. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே வா போலான்னு அவர்கள் ஜாலியாக போய்விட்டார்கள். பார்த்தீங்கன்னா இந்த வயதான காலத்திலும் அவர்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவது, ஏற்றுக்கொள்வது கடினமாக இருக்கிறது. ஆனால் கடவுளை பொறுத்த மட்டில் the sun only shines, God only loves. சூரியன் எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும், கடவுள் எப்பொழுதும் நம்மை அன்பு செய்து கொண்டே இருப்பார். அவருக்குள் அந்த எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவர் எவ்வளவு தவறு செய்தாலும் அது that is left to us. நாம் தவறு செய்வது என்பது நம்முடைய பங்கில் இருக்கின்றது, நம்மை சார்ந்தது. ஆனால் கடவுளை பொறுத்த மட்டில் நமக்கேற்றபடி அவர் நம்மை நடத்துவதில்லை. The sun only shines, God only loves. சூரியன் எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும், இரவு நேரத்திலும் பிரகாசிக்கும். இப்பொழுது அமெரிக்கா பக்கம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும், வெஸ்டர்ன் சைடு. நாளைக்கு நமக்கு காலையிலே பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அப்பொழுது மாறி மாறி உலகம் முழுவதும் அது பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. அதே போலத்தான் கடவுள் நம்மை அன்பு செய்து கொண்டே இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? கடவுளை நம்புவதற்கு மனம் வரவில்லையா? நான் எவ்வளவுதான் மோசமாக இருந்தாலும் என் கடவுள் எப்பொழுதுமே என்னை நேசிக்கின்றவராக, அன்பு செய்வராக இருக்கின்றாரே என்று பார்த்து நாம் அப்பொழுதாவது நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு வர வேண்டும். அதனால்தான் பிலிப்பியருக்கு வேண்டிய 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், Rejoice in the Lord. Again I say rejoice in the Lord. ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள், எப்பொழுதும் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று. எப்படி பாருங்க, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? எப்பொழுதும் சோகமாக இருங்க அப்படின்னு சொன்னா that's easy. எப்பவுமே நாங்கள் முகமாட்டத்தோடு அப்படி முகத்தை தொங்க போட்டுக் கொண்டே இருப்போம். இது எங்களுக்கு வழக்கமாகிவிட்டது. அந்த யாவன மாதாவை தோற்கடிக்கின்ற விதத்தில் கூட நம்மில் பலர் அப்படியே சோகமாக ஆகிவிட்டது. இதுதான் நமக்கு சுலபமாக வருகிறது. ஆனால் எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாகிறீர்கள் என்று சொல்கின்றார். What is the plan of God for you and for me? நம் எல்லோருக்கும் கடவுளுடைய திட்டம் என்ன? கடவுளுடைய திட்டம் என்ன? என்ன ஃபாதர், கடவுளுடைய திட்டம் என்ன? நல்லா சாப்பிடணும், நல்லா ஜாலியா இருக்கணும், நல்லா உடுத்தணும், நல்லா வசதியா இருக்கணும். இதுவா கடவுளுடைய விருப்பம்? இதுவும் கடவுளுடைய விருப்பம். ஆனால் what is the plan of God for you and for me? பைபிளில் சொல்லப்பட்டிருப்பதை போல தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 5ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனங்களில் நமக்கு இறைவனின் திட்டம் வெளிப்படுத்தப்படுகிறது. என்ன அது? எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். இதுதான் இயேசு கிறிஸ்துவில் உங்களுக்கு கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம். கிறிஸ்து இயேசு வழியாக நம் எல்லோருக்கும் கடவுள் வெளிப்படுத்தி இருக்கும் திருவுளம் என்னவென்றால், பிளான் என்னவென்றால், நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், எப்பொழுதும் நன்றி சொல்ல வேண்டும். அந்த எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது கடவுள் விரும்புவது. நம்மால் முடியாததை அவர் விரும்ப மாட்டார். கண்டிப்பாக அவர் நம்மால் முடிகின்ற ஒன்றைத்தான் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பார். இடைவிடாமல் ஜெபியுங்கள். ஃபாதர் 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் கூட ஜெபிக்கலாம். எப்பவும் ஜெபித்துக் கொண்டே இருந்தால் அது எப்படி முடியும்? தூங்க வேண்டாமா? நாங்கள் டிவி பார்க்க வேண்டாமா? மொபைல் ஃபோன்லாம் எவ்வளோ ப்ரோக்ராம் அதெல்லாம் பார்க்க வேண்டாமா? எப்போ பார்த்தாலும் ஜெபிக்கணும்னு சொல்றீங்க, இதெல்லாம் முடியாது. பாருங்க, எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று சொல்கின்ற பொழுது ஜெபம் என்றால் என்ன? உங்களை கேட்டால் சொல்லுங்க, ஜெபம்னா என்ன? ரொம்ப
நீங்க இப்போ வர சொல்லிட்டே இருக்கணும் ஃபாதர், அந்த நேரத்தில் ஜெபம் சொல்லணும், பூசையில் ஜெபம் சொல்லணும். ஜெபம் என்றால் என்ன? What is the definition of prayer? கடவுளோடு பேசுவதும் அவர் பேசுவதை கேட்பதும். சூப்பரா சொல்லிட்டாங்க அவங்க கேட்கறது. ஏனென்றால் நான் வந்து கேட்டேன், அதாவது ஒரு குருக்களுக்கான தியானம், எங்கள் குருக்களுக்கான தியானம் நடைபெறுகிற பொழுது ஜீசஸ் குருமடத்தெல்லாம் நிறைய ஜபத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, டெஃபினிஷன்ஸ். நீங்க எனக்கு ஒரு டெஃபினிஷன் தர வேண்டும். I want a definition of prayer from you. ஜீசஸ் சொன்னாரு, என்னப்பா எல்லா சாமியும் ஒழுங்கா போயிட்டு இருக்கிறாங்க, நீ என்ன கஷ்டப்படுத்துற வந்து வேற வேலை இல்லை உனக்கு, எங்க வந்து டெஃபினிஷன் கேட்குறீங்க? ஆமா ஜீசஸ், அப்பதான் நான் காலை சாப்பாடு சாப்பிட போகிறேன். Give me a definition of prayer. ஜபத்தை பற்றிய ஒரு விளக்கம் கொடுங்கள் என்று சொன்னேன். அப்போது ஜீசஸ் வெளிப்படுத்தியது, prayer is not so much of what you do, but of what God does in you when you are available to Him. Prayer is not something of what you do, mostly what you do, but of what God does in you when you are available to Him. ஜெபம் என்பது ஏதோ நீதான் செய்கிறாய் என்பது அல்ல. சில நேரம் நம்ம சொல்லுவோம், நீ ரொம்ப சூப்பரா ப்ரேயர் பண்ணேன், இது என்னால் தெரியல, ஒரே தூக்கமாக வந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஜெபமே செய்யறதுக்கு மனசு வரல, கொட்டாவியா வந்து தூக்கம் நின்றுட்டே போக முடியும். நான் ஜெபித்தேன் என்று சொல்கிறோம். ஆவியானவர் நமக்காக ஜெபிக்கிறார் என்று திருத்தூதர் பவுலடியார் சொல்வார். அப்படியானால் ஜெபம் என்பது நாம் செய்வதை விட கடவுள் நமக்குள் செய்கின்ற ஒன்று. அந்த செயல் எப்பொழுது? when you are available to Him, நீ அவருக்கு கிடைக்கின்ற பொழுது. ஆனால் நாம் கடவுளுக்கு கிடைக்கின்றோமா? are we available to Him என்று பார்க்க போனால் நம்ம நிறைய விஷயங்களில் ரொம்ப பிஸியாக இருக்கின்றோம். இயேசுவுக்கு நேரம் ஒதுக்க, கடவுளுக்கு நேரம் ஒதுக்க கொஞ்சம் தான் முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு முறை விண்ணகத்தில் இயேசு ராயப்பரை கூப்பிட்டு, ராயப்பா, அந்த மோட்சத்தில் பார்த்தது இங்கே பூமியை பார்க்கிற பொழுது இந்த உலகத்தில் ஏன் எல்லாம் பைக்கில் போகும்போதும் அந்த வண்டியில் போகும்போது கையும் கழுத்து சாட்சிக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவரே, அவங்க அந்த மொபைல் போனை கழுத்தில் அப்படியே ஈட்டி பிடிச்சிக்கிட்டே பேசிக்கிட்டே போகிறாங்க. என்னது ஸ்மார்ட் ஃபோன் ஆண்டவரே அது? அப்படியா? அதை வச்சு எல்லாருமே பேசலாமா? கண்டிப்பாக பேசலாம் ஆண்டவரே. அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வா என்று சொல்லி கேட்டாலாம் பேதுருவிடம். பேதுரு சூப்பரான ஒரு ஐஃபோன் கொண்டு போய் கொடுத்தார். ஆண்டவரே, இதான் இருக்கிறதே பெஸ்ட்டு, நீங்கள் யார்கிட்ட வேணுமானாலும் பேசலாம். அப்படியா? இந்த உலகத்தில் யாருக்கு வேணுமானாலும் ஃபோன் பண்ணலாமா? போடு, ரிங் பண்ணு, நிக்கலாஸுக்கு போடு என்று சொன்னேன். நிக்கலாஸுக்கு ரிங் பண்ணலாமான்னு ரிங் பண்ணி பார்த்தா, நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் இப்போது மற்றொரு நபருடன் பேசிக் கொண்டிருக்கிறார், நீங்கள் பிறகு அழைக்கலாம் அல்லது காத்திருக்கலாம். என்னப்பா வெயிட்டில் வைச்சாங்க, நம்ம எங்கிருந்து பண்ணணும் கூட தெரியலையா அவருக்கு? நிக்கலஸ் பாரு அவ்வளோ பிஸியாக இருக்காரா? இன்னொரு அந்த ஃபோன் இன்னும் கொஞ்சம் மாடர்னானது, ரொம்ப எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் தரும். அப்போது திரும்பவும் ட்ரை பண்ணுகிறார், ட்ரிங் ட்ரிங் அடிக்கிறது. நீங்கள் அழைக்கும் ஃபாதர் நிக்கலஸ் இப்பொழுது ஒரு பெண்ணிடம் பேசிக் கொண்டிருக்கிறார், நீங்கள் பேசுவது கஷ்டம். ரொம்ப பிஸியாக இருக்கிறது. இது போல ஒரு கற்பனை தான். ஆனால் நாம் மற்ற விஷயங்களுக்கு அக்கறையாக, இன்ட்ரெஸ்டாக இருந்து கடவுளுடைய காரியங்களில் ஏதோ கொஞ்சம் தான் தர முடியும், லிமிட்டடாக நாம் நடத்துகின்றோம். அதனால்தான் நமக்குள் மகிழ்ச்சி இல்லாமல் அலைச்சலாக துன்பமான துயரமான நிகழ்ச்சிகளிலேயே நாம் பறிபோகின்றோம். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இயேசு நமக்கு சொல்வார், உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக, உங்கள் மனதில் எந்த வேதனையும் எந்த கவலையும் இல்லாமல் இருப்பதாக. இது எப்ப எனக்கு நல்லா புரிஞ்சதுன்னா, 2015ஆம் ஆண்டில் நான்
அமெரிக்காவிற்கு சென்றேன். நியூயார்க் ஆர்ச் டயாசிஸில் ஒரு சில மாதங்கள் 2 ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு பிறகு மீண்டும் அந்த நியூயார்க் ஆர்ச் டயாசிஸில் ரிவர்டேல் என்கின்ற ஒரு பங்கிற்கு போனேன். அங்கே போனால் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது, பயமாக இருந்தது. ஆண்டவரே, இந்த இடத்தில் ஐரிஷ் அமெரிக்கன்ஸ், அயர்லாந்திலிருந்து வந்திருக்கின்ற குடியேறிய மக்கள் அமெரிக்கர்கள் இருக்கின்றார்கள். இவங்கிட்ட போய் நான் என்னத்தை இங்கிலீஷில் பேசி பிரசங்கம் வைக்கிறது, எப்படி நான் அவர்களை ஆன்மீகத்தில் நடத்துவது, அவங்களோட நல்லா பேசுறதுக்கும் பிரசங்கம் வைக்கிறதுக்கும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது என்று பார்த்தேன். உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக என்ற வார்த்தையையும் சொன்னார் கடவுள். அந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையோடு நான் ஆங்கிலத்தில் பிரசங்கம் வைக்கின்ற பொழுது அந்த மக்கள் ஐரிஷ் அமெரிக்கன்ஸ் அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது எனக்கு மிக மிக நம்பிக்கையை கொடுத்தது. நான் அந்த ஆப்போவில் பிரசங்க மேடையிலே பிரசங்கம் செய்கின்ற பொழுது கடவுள் எனக்கு அப்படி ஒரு சக்தியை ஆற்றலை கொடுத்து என்னை மாற்றிவிட்டார். அவங்க சொல்றாங்க கேட்டுட்டு, "Oh Father Nicholas, you sound like an Irish man on the pulpit. You sound like an Irish man on the pulpit." நீங்க அயர்லாந்துக்காரர் மாதிரியே சவுண்டு கேட்குது ஃபாதர் நீங்க பேசும்போது அப்படின்றாங்க. என்ன ஜீசஸ் எப்படி பண்ணிக்கிறது? அப்பொழுது அவர்கள் பேசுகின்ற அந்த ஸ்லாங், அந்த டிக்ஷன் கொடுத்து "You sound like an Irish man on the pulpit" அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அது எனக்கு உற்சாகமாக இருந்தது, மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையாகவும் நன்றாக அவர்களிடத்தில் பிரசங்கம் வைக்க முடிந்தது. கவலையை மாற்றி ஆண்டவர் மகிழ்ச்சிப்படுத்தினார். இன்னொரு பிரச்சனை ஏற்பட்டது. அங்கே பக்கத்து பங்கில் யாங்கர்ஸ் என்கின்ற ஒரு சிட்டி, அங்கே செயின்ட் பால்ஸ் சர்ச், அந்த இடத்துக்கு என்னை ஒரு ஈவினிங் ப்ரேயர் சர்வீஸ்க்கு கூப்பிட்டாங்க. Father, you come over here, you lead us in prayer, charismatic convention prayer. அதை கேட்டவங்க சந்தோஷமா நான் போயிட்டேன். சிஸ்டர் ஐரின் ட்ரெய்னர் என்று சொல்லக்கூடிய அயர்லாந்தை சார்ந்த அந்த அருள் சகோதரி அதை ஏற்பாடு செய்தார்கள். போயிட்டு நான் உற்சாகமாக மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆஹா, முதல் முறையாக நாம் இங்கே அமெரிக்கர்களுக்கு இந்த நற்செய்தி கூட்டம் நடத்த போகிறோம் என்று. நேரம் நெருங்க நெருங்க ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது தான் எனக்கு பயமாக இருக்கிறது. என்ன பாட்டு பாடுறது எங்களுக்கு உற்சாகமாக வைக்கிறதுக்கு? நம்ம தமிழ்நாடுனா நம்ம இன்ட்ரெஸ்டாக பாடிடலாம். அந்த யோவான் நற்செய்தியில் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வருகிறது இல்லையா? சீக்கிரத்தில் நீங்கி வீரும் இந்த லேசான உபத்திரவம், சீக்கிரத்தில் நீங்கி வீரும் இந்த லேசான உபத்திரவம், சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே, சீக்கிரத்தில் நீங்கி வீரும் இந்த லேசான உபத்திரவம், சீக்கிரத்தில் நீங்கி வீரும் இந்த லேசான உபத்திரவம், சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே, சீக்கிரத்தில் நீங்கி வீரும் இந்த லேசான உபத்திரவம், Nicholas, this is not Tamil Nadu. This is not India. இந்த பாட்டை நீ பாடினா ஒருத்தன் கூட புரிஞ்சிக்க மாட்டான். ஒருத்தனுக்கு அது என்னன்னே தெரியாது. ஜீசஸ் இந்த பாட்டை சூப்பரா பாடுவது, அது அங்க பாடு, இங்க நீ அதை பாட முடியாது, நான் பாடத்தான் போறேன். நீங்க எனக்கு அந்த வார்த்தையை
டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்து தான் ஆகணும். என்னப்பா எப்போ பார்த்தாலும் நீ எங்கிட்ட மருந்து பண்ற நீ இதெல்லாம் நான் எங்கிட்ட இன்ட்ரெஸ்டாக பாட முடியாது. அவங்களே இந்த ப்ரேயர் மீட்டிங் எதுக்கு என்ன கொண்டு வந்தீங்க? அமெரிக்கன்ஸ் மத்தியில் நான் வந்து தேவி ஆகணுமா என்று சொல்லிக்கிட்டு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், நான் இதை பாடத்தான் போகிறேன். சரி எல்லாரும் செஞ்சுக்கிறேன். All these trials and tribulations will be vanishing so very soon. All these trials and tribulations will be vanishing so very soon. Never be dismayed. You shall never be dismayed. Never be dismayed. You shall never be dismayed. All these trials and tribulations will be vanishing so very soon. All these trials and tribulations will be vanishing so very soon. அங்க ஒரு சின்ன தம்பி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எழுதி கொடுத்தான். சூப்பர், நல்லா இருக்காங்க. அங்க பார்த்தா ஒரே ஆட்டமும் பாட்டமும் அமெரிக்கன் சொல்ல பார்த்தீங்கன்னா அவங்க டான்ஸிங் பிச்சு உடைக்கிறாங்க. அப்போ ஒரு அம்மா சொல்றாங்களாம், பக்கத்துல அம்மா பார்த்து, who is this priest? He brings a roof down. யார் இந்த ஃபாதர்? அப்படியே அதிர்றது இல்லை, கோழையே பிச்சுட்டு உதறது இல்லை. அந்த அம்மா சொன்னாங்களாம், that you must be knowing better. உங்களுக்கு தான் தெரியும் அதை விட நல்லா அது யாருன்னு. Why do you say like that? Because after all, he is in your parish for more than 2 months. Only today he is here. உங்களுடைய பக்கத்தில் இருக்காரா 2 மாசமா? And never attended his mass. அவருடைய பூசை நாம் பார்க்கவே அவரை சந்திக்கவே இல்லையே. Tomorrow I will make a point. அந்த அம்மா மறுநாள் சண்டே என்னுடைய பூசைக்கு வந்திருந்தார்கள். அவருடைய பேர் மேரி ஃபோகட்டி. 75 வயது அந்த வருடத்தில் அவர்கள் வந்து அந்த பூசைக்கு வந்திருக்கும் பொழுது நான் பிரசங்கம் வைத்துக் கொண்டிருக்கிறேன். அவங்க சொல்றாங்க, ஃபாதர் பூசை முடிந்தாங்க. என்ன வழக்கம் என்றால் அந்த என்ட்ரன்ஸ்ல போயிட்டு டெஸ்டமெண்டோட ஃபாதர் நிற்பார். அப்போ எல்லாரும் போயிட்டு கை குலுக்கி have a nice day, you have a wonderful day, God bless you father என்று greetings சொல்லிட்டு போவாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, Father, I am here in this parish more than 40 years, but I always exit through the side door, not through the main door, avoiding priest. சாமியாரை பார்த்து எதுக்கு விஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் எஸ்கேப் ஆகிட்டு சைடில் போயிடுவேன். ஆனால் இன்னைக்கு அது I was realizing, God made me realize you should meet Father Nicholas today. ஆனால் மெயின் டோரில் வந்திருக்கேன், உங்களை பார்த்து கை குலுக்கி வாழ்த்து சொல்ல வந்திருக்கேன். அவங்க என்னை பார்த்து ஹேண்ட் ஷேக் பண்ணி விஷ் பண்ணுகின்ற பொழுது நானும் அவர்களை பார்த்தேன். எனக்கு ஒரே ஆச்சரியமும் அதிர்ச்சியுமாக இருந்தது. காரணம் 2001ஆம் ஆண்டில் என்னுடைய அம்மா அன்னமேரி இறந்து விட்டார்கள். அவர்கள் இறந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே வந்திருக்கிறேன். இந்த அம்மாவை பார்த்தா செத்து போன என்னுடைய அம்மாவை வந்து அப்படியே சாட்சாத் நிற்கிற மாதிரி இருக்கு. கலர் தான் ஈஸ்ட்மேன் கலர். என்னுடைய அம்மாவுடைய கலர் என்னுடைய கலர். இந்த மேரி ஃபோகட்டி அவங்க அமெரிக்கன் கலர்ல இருக்கிறாங்க, ஈஸ்ட்மேன் கலர். ஆனால் உருவம் எல்லாம் சாட்சாத் அந்த அமைப்பெல்லாம் என்னுடைய அம்மாவை போலவே இருக்கிறார்கள். அந்த மேனரிசம் எல்லாம் மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ஏற்கனவே அதே போல எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. கடவுளை இங்க வந்து இப்படி மீண்டும் என்னுடைய தாயை சந்திக்க வைக்கிறீங்களே என்று எவ்வளவு ஆனந்தத்தை கொடுத்தார் கடவுள். அப்படி நினைத்ததை போலவே அந்த அம்மா சொல்றாங்க, 1-2 நாள் தான் ஆச்சு. அப்ப வந்து Father Nicholas, you are more than my own. To me, you are more than my own. எனக்கு நீங்க என்னுடைய பிள்ளைகளை விட முக்கியமானவர். அவங்க வீட்லயும் அந்த 5 பேர், 4 பெண்கள் 1 ஆண். எங்க வீட்லயும் 5 பேர், 4 பெண்கள் 1 ஆண். அவங்க வீட்ல டாப்ல ஆண், நான் இங்க பாட்டம் கடைசி ஆண். 4 அக்கா எனக்கு. அங்கே அண்ணன் முதலில், மற்ற
மற்றவெல்லாம் தங்கச்சிகள். இப்படி ஒரு ஒற்றுமை இருந்தாலும் இவர்கள் என்னை தன்னுடைய மகனை போல பார்த்துக் கொண்டார்கள். பார்த்தீங்கன்னா எவ்வளவு கவலையோடு இருந்தோம். ஆனால் இறைவார்த்தை எப்படியெல்லாம் வழிநடத்தி செல்கிறது. அந்த அம்மா என்னை தன் சொந்த மகன் போல நடத்திக்கிட்டாங்க. எவ்வளவு ஃப்ரீயா இருக்குன்னு சொன்னாக்கா வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னை காரில் கூட்டிட்டு பல நேரங்களில் பெரிய பெரிய மாலுக்கெல்லாம் போவாங்க. நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வருவாங்க. நான் அவரை கார் ஓட்டி கொண்டே போக வேண்டும். நான் லாலிபாப் சாப்பிடுவதை கூட சின்ன குழந்தை கூட சாப்பிட்டுட்டே வருவேன். இப்படி சொகுசாக என்னை கவனித்துக் கொண்டார்கள். அப்படி ஒரு நிலைமையை ஆண்டவர் கொடுத்தார் என்றால் எவ்வளவு மகிழ்ச்சியை நமக்காக அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். வலுவற்றவனும் நான் ஒரு போர் வீரன் என்று சொல்லிக் கொள்ளட்டும் என்று சொன்னார் அல்லவா. நம் வலுவின்மையை கடவுள் வல்லமையாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனால் எவ்வளவோ நல்லதை கடவுள் பேசியும் நல்லதை எல்லாம் விட்டு விடுகின்றோம். எது தேவையில்லாததோ அதை நம்முடைய மனதில் வைத்துக் கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டு கஷ்டப்பட்டுக் கொண்டு இருக்கின்றோம். ரிஜாய்ஸ் இன் தி லார்ட் என்ற வார்த்தை நற்செய்தி கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். முடிந்த நேரத்தில் கடைசியாக மக்களை பார்த்து கேட்கிறார், who are all would like to go to heaven? யாரெல்லாம் மோட்சத்துக்கு போன ஆசைப்படுறீங்க கை தூக்குங்க அப்படின்னாரு. யாரும் கை தூக்கலாம். யாரெல்லாம் மோட்சத்துக்கு போகணும்னு சொல்லி கை தூக்குன்னு சொன்னதும் நிறைய பேர் கை தூக்கினார்கள். அப்புறம் அடுத்தது கேட்டார் அவர், யாரெல்லாம் நரகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க கை தூக்குங்க அப்படின்னு சொன்னார். அதுக்குள்ள நிறைய பேர்லாம் போயிட்டாங்க. அங்கே முன்னாடி பெஞ்சில் ஒருத்தர் மட்டும் படுத்திருந்தவர் குடித்து எழுந்தார். அவர் ஏற்கனவே நல்லா இல்லை, அவர் கொஞ்சம் ஃபுல்லா இருந்தார். அவர் சொல்றாரு, ஃபாதர் எங்கேயோ போகணும்னு சொன்னீங்க போல தெரியுது, நீங்களும் நானும் தான் இருக்கிறோம், வாங்க போக பாருங்க. நரகத்துக்கு யார் போகணும்னு கேட்கறது அவர் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டார். மோட்சத்துக்கு யார் போகணும்னு கேட்கும்போது அவருக்கு டெஃப் ஆயிடுச்சு, ஒன்றுமே தெரியுது. பார்த்தீங்கன்னா நல்லதை எல்லாம் விட்டு விடுவோம், கெட்டதை எல்லாம் மனதில் வைத்துக் கொள்வோம். பொறாமையான எண்ணங்களை அப்படியே வச்சு மன்னிக்காமல் அப்படியே வைத்திருப்போம். அவர்களை வஞ்சகமாக இருக்க அப்படியே வைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் என்ன நடந்தாலும் நன்றி சொன்னாலும் தீமைகள் நடக்கின்ற பொழுது நன்றி சொல்கின்ற பொழுது அந்த நேரத்தில் கடவுளுடைய சக்தியை நாம் தேடுகின்றோம், வரவேற்கின்றோம். ஏன் இந்த கெட்டதற்கும் நன்றி சொல்றேன் கடவுளை? இந்த கெட்ட செயலை நான் எதிர்கொள்ள எனக்கு சக்தி இல்லை, நீங்க வந்து அதை சரி செய்ய உமக்கு நன்றி சொல்கின்றேன். நீங்க நன்றி சொல்ல சொல்ல அந்த பிரச்சனை உங்களை விட்டு தீரும். இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஏதாவது ப்ராப்ளம் தீர வேண்டுமா, அந்த ப்ராப்ளத்தை மென்ஷன் பண்ணி அதற்காக நன்றி சொல்லுங்கள். அப்பொழுது அது இட் வில் பி வீக்கன்ஸ், தன்னுடைய சக்தியை இழந்துவிடும். ஆண்டவருடைய ஆற்றல் உங்களுக்குள் எழுந்து வரும். எப்பொழுதும் நன்றி சொல்ல இயேசுக்கு ஆனந்தம் என்கின்ற அந்த நன்றி இயேசுவே என்ற பாடலை எழுந்து இப்பொழுது நாம் பாட திரும்பி பாடுங்கள். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா என்ற பாடல். நன்றி இயேசு நாதா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. பார்த்தீங்களா எவ்வளவு நேரம் நீங்கள் உட்கார்ந்து கொண்டே சூப்பராக எழுதுகிறீர்கள். நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. பாடுவோம். நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நானா, நாமாய்
நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாய் துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. பாவத்திலே காத்தீரே நன்றி ராஜா. பாவத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. பாவத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி சொல்லுகிறோம் நாதா. நாவாய் துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாய் துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. முழங்கால் படியிட்டு கண்ணை மூடி நாம் சிலுவையை மனதில் இருத்துவோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான அன்பை வெளிப்படுத்துகின்ற திருச்சிலுவை. இயேசு அதில் உனக்காக தொங்கிக் கொண்டிருக்கின்றார், எனக்காக தொங்கிக் கொண்டிருக்கின்றார். இதைவிட மேலான அன்பை யாரும் இந்த உலகத்தில் நமக்கு தர முடியாது. இயேசுவே, நீ என்னை எந்த அளவிற்கு அன்பு செய்கிறீர் என்று உன் சிலுவை நான் பார்த்தாலே போதும். நீ எனக்காக பிணமாக செத்து கிடக்கின்றீர். உயிரை தருகின்ற நீர் உயிரற்றவராக எனக்காக சரளமாக தொங்குகின்றீர். உம்முடைய கைகளிலே காயங்கள், கால்களிலே காயங்கள், தலையிலே முள்முடி, உன் இதயம் குத்தி திறக்கப்பட்டு இரத்தமும் நீரும் வடிந்து விடுகின்றது. உம்முடைய கால்களில் எத்தனையோ நாணிகள். எல்லாம் என்னால் வந்த இந்த கொடூரமான நிகழ்ச்சிகள் நான் தான் காரணம். இயேசுவின் என் பாவங்கள் தான் உம்மை சிலுவையில் ஏற்றி இருக்கின்றன. உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை பார்த்து என் பாவங்களை உணர்ந்து உம்முடைய அளவற்ற அன்பை நான் உணர்ந்து கொண்டு மனம் மாற உம் அருகில் வருகின்றேன். என்னை மன்னியும் பிதாவே. உம் திருமகன் இயேசுவின் காயங்களில் என்னை மறைத்துக் கொள்ளும். அம்மா மரியே, உம் அருகில் என்னை அரவணைத்துக் கொள்ளும். உம்முடைய கண்ணீருக்கு நானும் காரணம். உம்மை இந்த அளவிற்கு துன்பப்படுத்தியது என்னுடைய பாவங்கள். இயேசுவே, உம்மை நோக்கி நான் பார்க்கின்றேன். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? பாவத்தின் நகோரத்தை பாதகத்தின் முடிவினை பாவத்தின் நகோரத்தை பாதகத்தின்
பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானே பாவி உனக்காய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. பாவத்தின் நகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார். பாவம் பாரா பரிசுத்தர் நான், பாவி உன்னை அழைக்கின்றேன் வா. உன் பாவம் யாவும் சுமப்பேன் நான், பாதம் தன்னில் இளைப்பாறவா. உன் பாவம் யாவும் சுமப்பேன் நான், பாதம் தன்னில் இளைப்பாறவா. ஜீசஸ், என்னை மன்னியும், உம்முடைய அன்பால் என்னை அரவணைத்துக் கொள்ளும். பிதாவே, உம்முடைய அளவற்ற பாசத்தை உணர்ந்து என்றும் உமது விருப்பத்தை நிறைவேற்ற அன்னை மரியை போல இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உன் திருவுலகில் இங்கே நிறைவேறும். உங்கள் பதில் புனித அந்தோனியாரின் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித அந்தோனியாரின் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர், கன்னியர்கள் ஆகிய அனைத்து ஆன்மீக தலைவர்களும் இயேசு கிறிஸ்துவின் கட்டளையை பின்பற்றி ஏழ்மை வாழ்வோடு திரு அவையின் ஒற்றுமைக்காக பணியாற்ற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எமது குழுக்களில் உள்ள அனைவரும் மன அமைதியும் ஆன்ம சந்தோஷம் பெற குடும்பங்களில் ஜெபிக்கவும் மற்றும் திருவிவிலிய படிக்கவும் முக்கியத்துவம் கொடுத்து நாசரத்தின் குடும்பம் போல மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் தங்கள் ஆன்மீக விசுவாசத்தை வலுப்படுத்தி வாழ்க்கை சிக்கல்களை, பிரச்சனைகள், வேதனைகளை மற்றும் அவமானங்களை எதிர்கொள்ள இயேசுவின் மொழியால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எமது குடும்பங்களில் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் மருத்துவமனையில் முதியோர்கள் தங்கள் வாழ்வில் ஏமாற்றம் அடையாமல் இயேசுவின் அருளால் நீடிய ஆரோக்கியம் பெறவும் கிறிஸ்துவின் அன்பை எப்போதும் உணர்ந்து புத்துயிருடன் வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த திருப்பலியின் வழியாக இயேசுவின் அன்பின் விருந்தில் பங்கு பெற நாங்கள் மனித நேயத்தின் மதிப்புகளோடு உண்மையாக வாழவும் இயேசு கிறிஸ்துவின் அன்பில் அமைதி மற்றும் நற்குணங்களின் பதிவுகளாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது அன்பில் மாற்றமில்லை. மாறி வருகின்ற எங்களை உம்முடைய மக்களாக மாற்றி அருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தருள்வீராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும் மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது துளசிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நன்மைக்காகவும் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரின் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் காணிக்கைகளை ஒப்புக் கொடுத்து உண்மை வேண்டுகின்றோம். உம் நம்பிக்கையாளருக்கு அமைதி, ஒற்றுமை ஆகிய கொடைகளை வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை நீரே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனென்றால் உம் புனிதரின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்மை தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களின் மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அந்த புனிதர்களின் எடுத்துக்காட்டால் துணை பெற்று அவர்களின் பரிந்துரையால் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாகிய
நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உன்னுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடல் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணை ஆயர்கள் சதீஷ் மற்றும் சூசைநாதன், எல்லாம் திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தூய்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுடலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கனிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் புரிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எளிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று
என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்கிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருதுக்கு அழைத்த பெற்றோர் பேறு பெற்றோர்.
ஆவியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவு எங்கள் மனங்களையும் இதயங்களையும் புனிதப்படுத்துவதாகும். அதனால் நாங்கள் உமது இறை இயலில் பங்கு பெற தகுதியுள்ளவர்கள் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. ஒரு சிறு நிமிடங்கள் அமைதியாக வருவோம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். கடந்த 3-4 நாட்களாக நமது ஆலயத்திற்கு வருகை தந்து சிறப்பாக திருப்பலி மற்றும் மறையுரையாற்றிய ஃபாதர் நிக்கோலஸ், ஜான் நிக்கோலஸ் அவர் வேலூர் மறை மாவட்டத்திற்கு சென்றவர். உங்கள் அனைவருக்கும் அவரை குறித்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அதே போல அவர் உற்சாகமாக தன்னுடைய பாடலின் வழியாகவும் மறையுரை வழியாகவும் அதே போல ஜெபத்தின் வழியாக புனித அந்தோனியாருக்கு அவர் வழியாக நமக்காக ஜெபித்திருக்கின்றார். இங்கு வருகை தந்து இந்த திருப்பலியை ஆற்றியிருக்கின்றார். அதே போல அவரை நினைக்கும் போது எனக்கு என்னுடைய தந்தையின் ஞாபகம் வருகின்றது. ஏனென்றால் நேற்று ஒருவர் என்னிடம் அதே போல என்னிடம் சொன்னார்கள், ஒருவர் இங்கே உங்களுடைய தந்தையானவர் வந்திருக்கிறார் அல்லவா, எனக்கு கொஞ்சம் காமிங்க என்று அவர் சொன்னார். எனக்கு அறியவில்லை யார் என்று. அப்போதுதான் நான் அறிஞன், அந்த நீங்க ஒருவரை காப்பிக்கு அப்புறம் உணவு இருந்தெல்லாம் ஒருவரை கூட்டிட்டு வந்து அவருக்கு உபகாரம் செய்கின்றீர்கள் எல்லாம் அவரை காட்டுங்கள் என்று அவர் கூறினார். அப்போதுதான் எனக்கு அர்த்தமா புரிந்தது, அவர் நமது அருட்தந்தை அதாவது ஜான் நிக்கோலஸை தான் அவர்கள் கூறுகின்றார்கள் என்று அவர் கூறினார். அப்போதுதான் எனக்கே புரிந்தது, இந்த கடந்த 3 நாட்களாக அவர் எப்படி என்னோடு உருவாடினார், நம்மளோடு நம்ம பங்குக்கு வந்து எப்படி தன்னையே அவர் வெளிப்படுத்தினார் என்று புரிந்தது. அதனால் இப்போது பங்கு தந்தை அவரை நம்ம பங்கின் பெயராலும் உங்களின் பெயராலும் அவர் அந்த சால்வையும் அதே போல மாலையை போட்டு அவரை கௌரவிக்குமாறு பங்கு தந்தையை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் அனைவரும் கை தட்டி அவரை வாழ்த்துமாறு. நேற்றைய தினத்தில் மரியாதை மற்றும் திருப்பிள்ளையில் மாவட்ட சபையவர்கள் மிகவும் அருமையாக நடத்தி தந்தார்கள். அவர்களுக்கு நன்றி கூறி இன்று இந்த நன்னாளை 3ஆம் நாள் இந்த நன்னாளை நமது பங்கில் மதர் தெரேசா இளைஞர் குழு நிறைவேற்றியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் கரங்களை தருவோம். அவர்கள் அனைவரும் மதர் தெரேசா நமது பிரசங்கியார் மற்றும் திருவள்ளி நிறைவேற்றிய தந்தை நிக்கி நிக்கோலாஸ் அவர்கள் நமக்கு நாம் போன் பண்ண உடனே ஒருத்தாரு பங்கு தந்தை பிரசாத் தேன்குமார் மற்றும் பங்கு தந்தை அவர்களிடம் பேசி 3 நாட்கள் அவர்களை ஏற்பாடு செய்திருந்தார்கள். நமது பங்கு தந்தைக்கும் நமது கரங்களை பற்றி நாம் ஆய்வு செய்திருக்கிறோம். நாளை சிறப்பிக்கின்றவர்கள் தேர் கமிட்டி மற்றும் வாசகர் குழு உறுப்பினர்கள். அவர்கள் ஏற்கனவே எல்லாம் தயார் செய்திருந்தாலும் நமது துணை பங்கு தந்தையை குழந்தை ஆல்பர்ட் அவர்களை சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்று நேரம் கொஞ்சம் அதிகமானது, அதற்காக யாரும்
எந்த வருத்தமும் சொல்ல வேண்டாம். இனி 9 மணி 8:30 தான் முடியும். உங்கள் அனைவருக்கும் உணவு தயார் செய்திருப்பதால் தைரியமாக நீங்கள் வரலாம். எனக்கு இதற்கு முன்பு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. மாசம் ஸ்டார்ட் ஆகும்போது என்னன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் ஃபிஷ் போடலான்னு இருந்தோம். மீன் சாப்பாட்டுக்கு ஃபிஷ் அது தெரியல அவ்வளோ பேருக்கு. அதனால கபாப் செய்யலாம்னு முடிவு பண்ணாங்க பசங்க. பூசை தரும் போது நான் கபாபே செய்து ரெடி பண்ணல, ஸ்டார்ட் ஆகல. ரைஸ் மட்டும் ரெடி ஆகிடுச்சு. பாதர் சீக்கிரம் முடிச்சிட்டாருன்னா ஜனங்களுக்கு நம்ம மக்களுக்கு கபாபே கிடைக்காது. என்ன பண்ணுறது, ஆண்டவரே கொஞ்சம் டைம் அப்படியே இருக்கு. அந்த கவாப்பு அங்கே ரெடியாக இருக்கும். பாதருக்கு பூசை பண்ணியிருக்கோம் கரெக்டாக இருந்துச்சு. அதனால பாதர்களுக்கு இந்த பீடத்திலே நமக்கு ஆன்ம உணவை வார்த்தைகளின் வழியாக தந்தை நிக்கோலாஸ் அவர்கள் கொடுத்தார். அங்கே உடலுக்கு உணவாக உங்களுக்கு உணவு ரெடியாக இருந்தது. அனைவரும் சென்று வரிசையாக சென்று உணவு அருந்துங்கள். தயவு செய்து பிளேட்டை கழுவி வச்சுட்டு போகிறது. நமது பள்ளியில் இறைவன் எனக்கு அருள்வரமாக இந்த வாய்ப்பை தந்தார். இதற்காக நான் உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய பள்ளி தந்தை பிரசாந்த் மற்றும் இறை தந்தை ஆல்பர்ட் அவர்கள் இதுவரை நான் கண்டிராத அளவிற்கு எனது நண்பர்களாக என்னை கவனித்துக் கொண்டார்கள். 3 நாளும் எப்படி போனதென்றே எனக்கு தெரியவில்லை. சூப்பரான விளக்கம், சூப்பரான உணவு, சூப்பரான கவனிப்பு. என்னை விழித்து கவனித்தார். தண்ணீர் கொடுத்து பாருங்கள், அந்த மேல்மாடிக்கு வந்து விடுவார். இப்படியெல்லாம் கவனித்துக் கொண்டார்கள். இங்கும் நீங்கள் ஆர்வமாக கலந்து கொண்டீர்கள். அதிலும் சிறப்பாக ரசாரி அவர்கள் என்னை கலந்து கொண்டு தேவையான எல்லாவற்றையும் செய்தார். என்னுடைய பங்கிற்கு அந்த ஸ்டாண்ட் வைக்கின்ற கண்ணாடிகள் அதையும் அவர் வாங்கி தந்திருக்கிறார். அதற்காக என்று சொல்லுகின்றேன். அடுத்தது ஜான் ரோட்ரிகஸ் அவர்கள் கடினப்பட்டு சென்ட் மார்க்ஸ் ரோடு அந்த அங்கே சென்று அந்த நெக்ஸ்டர் கார்டன் உடையை வாங்கி வர அவர் முயற்சி செய்து சீக்கிரமாக அதை செய்து முடித்தார். அவருக்கும் இன்னும் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.